எங்க மாமியாருடைய ஒரு குலசாமி. குலதெய்வ கோயில் பெண் வழியில வராது. சீமானுடைய தந்தையுடைய அப்பா வழியில தான் வந்திருக்கணும். ஆனா சீமானுடைய தந்தையுடைய அம்மா வழியில வந்திருக்கு. நானும் என் பேரன் போடும்போது நானும் மொட்டை போட்டேன். அது எங்க குலசாமி. அது எங்க மாமியாருடைய ஒரு குலசாமி. அது எங்க மாமியாருடைய ஒரு குலசாமி. சீமானின் குலதெய்வம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதிலையுமே நிச்சயமா சொல்லணும். அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆம் தமிழ் சங்கமே தேடி கண்டுபிடிச்சிடும். மக்கள் அனைவருமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உண்மையான போராளிகள் தலைவர் பிரபாகரன், அவருடைய சமாதி இப்போ எங்க இருக்கு? காவேரி பிரச்சனைக்காக போராடிய வீரப்பன், அவருடைய சமாதி இப்போ என்ன நிலைமையில இருக்கு? தமிழ் மக்களுக்காக போராடிய தமிழரசன், இவர் சமாதி என்ன நிலைமையில இருக்கு? அப்புறம் இந்த சுபா முத்துக்குமார், இவருடைய சமாதி இப்போ எங்க இருக்கு? இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. இந்த பிண்டாரிகள், இந்த யூத பிராமணர்கள் உண்மையான தமிழின தலைவர்களை மறைக்கிறாங்க. போலியான பிம்பங்களை மக்கள் முன்னாடி திணிக்கிறாங்க. ஆனால் இந்த சத்திய யுகத்தில் மீண்டும் உண்மை வெளியே வரும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க தமிழ் தேசியவாதிங்க. உங்கள் எல்லாருக்குமே சீமான குறை சொல்லும்போது கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த விழயத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையானு ஆராய்ந்து பாருங்க. நாம் தமிழர் கட்சியின் ஐடிவிங்க போல வேற எந்த ஒரு கட்சிக்குமே கூட இல்லை. அப்போ இந்த விழயத்தில் வர கமெண்ட்ஸை கூட கூர்ந்து கவனிங்க. பல ஃபேக் ஐடிகள் மூலமாக ஐடிவிங்ஸு எதிர்மறையான கமெண்ட்ஸ் போடுவாங்க. மக்களை உளவியல் ரீதியாக குழப்புவார்கள். திறந்த மனதோடு ஒரு விடயத்தை அணுகுங்க. அப்போ அதில் உள்ள உண்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக புரிய வரும். மீண்டும் அடுத்த விழயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.